கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், சரியா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதம். நம்முடைய ஆண்டவன் நமக்காக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் பிறந்த மாதம். நிச்சயமாக அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. அதிசயம் நிச்சயமாக நடக்கும், சரியா? இந்த நாளில் ஒரு அற்புதம் உங்களுக்கு ஏசப்பா செய்வார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:22. உங்களுடைய நாமத்தில் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். பாருங்களேன், உங்களுடைய நாமத்தை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சங்கீதம் சொல்லார். சபை நடுவில் உண்மை நான் துதிப்பேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார். நீங்கள் யாருக்காவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நண்பை சொல்லியிருக்கீங்களா? அறிவித்திருக்கீங்களா? சில நேரங்களில் சில இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனிகளை வைத்து அநேகர் ஆண்டுடைய அன்பை அறிகிறார். சில நேரங்களில் சில இடங்களில் சிலருக்கு அறிவிக்கணும் இயேசப்பா பற்றி, அவருடைய வல்லமையான காரியங்களை, செயல்களை, கிரியைகளை அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அதை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை ருசிப்பாங்க. நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கலாம், படிக்கிற இடத்துல ஆண்டுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். சொல்ல வேண்டிய விதத்தில், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே முழு நேரம்தான் இயேசப்புடைய வார்த்தையை நாமத்தை அறிவிக்கணும் அவசியம் இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்றைக்கே தீர்மானம் எடுங்க, நான் அறிவிப்பேன், ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பேன். என் மூலம் மற்றவங்க இயேசப்பாவை அறிவாங்க. அதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க, அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கொண்டு வரும். ஆண்டவரப்போ பார்ப்பார், என் பிள்ளைங்க என் நாமத்தை மற்றவங்களை அறிவிக்கிறாங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாங்களே சொல்லி நமக்காக அவர் இரக்கம் பாராட்டுவார். சரியா? இன்றைக்கு அர்ப்பணிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். யாரெல்லாம் ஆண்டவர் இதுவரையிலும் உம்மை அறிந்த பிள்ளைகள் தங்கள் மூலம் மற்றவர்கள் இன்னும் யாரும் உம்மை அறியாத நிலைக்கு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா, இவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நன்மைகளை அனுபவிக்கவும் காரணமாய் அமையட்டும். அதற்கு இப்பொழுதே கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லணும் என்கிற ஒரு தாகம் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி ஆத்மாதாயம் செய்து சபைகளை ஆத்மாக்களை நிரப்பட்டும். அந்த கிருபையை உங்கள் மேலே வைங்க. ஆண்டவரை இன்றைக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கு எல்லாரையும் சுகமாக்குங்க. பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தை இன்றைக்கு வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பண நெருக்கடியில் ஆண்டவரை வாழி தெரியாமல் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நெருக்கடியை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.